சந்தோஷம். Got it. எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மிஸ்டர் ராஜேஷ். Thank you, sir. இன்னைக்கு வந்த மாடல் ரொம்ப அசத்திட்டாங்க. மும்பைல இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு தமிழ்நாட்டு பண்ண நீங்க செலக்ட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி. Thank you very much, sir. பார்வதி, இவர் அட்லஸ் ஜுவல்லரி குரூப் சேர்மன் ராமச்சந்திரன். தெரியும், ஜனங்களோட நம்பிக்கையான ஜுவல்லரி ஆச்சே. ஆமா, இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் எங்க ஸ்தாபனத்தோட நம்பிக்கையான சேவைதான். எனிவே, மாடலிங்கா இருக்கிற உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கணும்னு வாழ்த்தி எங்க ஸ்தாபனம் சார்பா இந்த சின்ன கிஃப்ட் கொடுக்கிறோம். Thank you. இந்தாங்க. ஓ, கலாட்டா பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க கிரிக்கெட் பேட், பால், காசு. அக்கா வீடியோ கேம் முதல்ல போய் படிங்க, அப்புறமா வீடியோ கேம் ஆடலாம். வாங்கடா. ஏமா, நீ எப்போ வருவன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஆட்டோ எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இருக்கட்டும்பா, எனக்காக எதுக்கு உங்களோட சவாரிக்கு எடுத்துக்கிறீங்க? இந்த அப்பா மேல உனக்கு அந்த அளவுக்கு பாசம் இருக்கா? இருக்காதப்பீங்க. என்ன சத்தம் கேக்குது? ஸ்பேனர் உள்ள இருக்காரு. பொழுது விடிஞ்சுதான் வீட்டுக்கே வந்தா. நைட் டியூட்டின்னு சொன்னா. பகல்ல ஊரு சுத்துறது. அவனும் வயசு பையன் தானம்மா. சின்ன புள்ளையில இருந்து ஒர்க் ஷாப், ஆயில், கிரீஸ்னு இருக்கிறான். அவனுக்கு ஆசை இருக்காதா மத்த வாலிப பசங்க மாதிரி நடக்கணும்னு? 4ஆம் கிளாஸ்ல 3 தடவை ஃபெயில் ஆனவங்களுக்கு கலெக்டர் வேலையா கிடைக்கும்? படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும். நீ ரொம்ப படிச்சிட்டேல, அவன் படிக்காதனால எந்த பிரச்சனையும் இல்ல. எப்போ அவனுக்கு வக்காலத்து வாங்குவீங்களே? அவனுக்கு அம்மா இல்லைன்னு அவன் மேல பாசம் காட்டுறதா நினைச்சுக்காத. உன்னை கட்டிக்கு போறவங்கிற மரியாதைனாலதான். ஆமா, கட்டிக்க போறவன். நான் பேசுறத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கண்ணே. பயப்படாதீங்க. அவனுக்கு இருக்கிற எல்லா டிஃபெக்ஷன் தெரிஞ்சுட்டு தான் நான் சர்ஜரியில் இறங்கினேன். சர்ஜரி ஏர்லி மார்னிங் 5:30க்கு முடிஞ்சது. ஃபேன் பெல்ட் broken. அதான் அந்த சீரியஸ் நோய். பட் பேஷண்ட் பென்ஸ் ஆச்சே, அதனால 2 நாள் வேணும்னா ஐசியூல இருக்கட்டும். எல்லா நோயும் கிளியர் ஆயிடும். அட, நான் தான் கிளியர் பண்றேன்னு சொல்றல, கேளுங்கண்ணே. ஓகே. ஹேய், பப்ளிசிட்டி ஹீரோயின், எப்ப லேண்டா நீங்க? இதோ இப்பதான். சரி, எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு. நான் காலேஜ்ல மீட் பண்றேன். சார் 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 சார், ஒரு நிமிஷம். நான் சொல்றத கேட்டுட்டு போங்க. இன்னைக்கு காலேஜ்ல எங்கயாவது என் கண்ணு தெரிஞ்ச அவ்வளவுதான். தெரிஞ்சாதானே? உன் முகத்துல இருக்கிற 2 ஹெட்லைட் அதை குத்தி உடைச்சிடுவேன். அப்படியா? பாரு பாரு. என்னப்பா இதெல்லாம்? என்னப்பா? இந்த கோடீஸ்வர டாடியோட மானத்தை கண்டிஷன் இல்லாத பஸ்ல ஏத்தி ஊரெல்லாம் பறக்க விடல நினைச்சிட்டியா? நான் பஸ்ல போறதால உங்க மானம் எந்த விதத்துல காத்துல பறக்கும்? டேய் தம்பி, நெருக்கமான பஸ்ல ஊரும் பேரும் தெரியாத பொண்ணுங்க உடம்புல தெரியாம உன் கைப்படுறப்ப மனசுல தேவையில்லாத நினைக்க சொல்லும். எந்த அந்தஸ்து இல்லாத அவங்க வலையில நீ விழுந்துட்டா நான் அவளையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கு மேடா மகனே. புத்திமதி சொல்றதுல உங்க டாடிக்கு நிகர் யாரும் இல்ல. கரெக்ட். ஆனா அனுபவத்துல உன்னை விட அவர் நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் அப்படி சொல்றாரு. யோ குமரேசா, வண்டி எடு. யோ குமரேசா, கார் கண்ணாடி மூடியதான் இருக்கணும். கார்ல இவனை காலேஜுக்கு கொண்டு போய் விட்டுட்டு கிளாஸ் முடியற வரைக்கும் அவன் கூடவே இருந்துட்டு கையோட திரும்ப கூட்டிட்டு வரணும். அத தவிர நூன் நடக்கிற தியேட்டர்ல எங்கேயாவது உன்னை பார்த்தேன் பார்த்தா ஒண்ணு இல்ல. கதை நல்லா இருந்ததுன்னா ஃபுல்லா சொன்னா போதும். நீ போ. பார்வதி உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கா? சீக்கிரமா வர சொல்லு ஜானகி, எனக்கு ஸ்கூல் ட்ரிப் இருக்கு. அவளுக்காக காத்திருக்காதீங்க, நீங்க போங்க. ஏன்? ஏதோ புக்க தேடிட்டு இருக்கா. என்னத்த காணோம்? இந்த வீட்ல எது வச்சாலும் வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. என் ரெக்கார்ட் புக் காணோம். ஆனா போனா போட்டோம், வேற வாங்கிக்கலாம் வா. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அது என் ரெக்கார்ட் புக். இன்னைக்கு எனக்கு பிராக்டிகல்ஸ் இருக்கு. அதெல்லாம் வாங்கி தர முடியாதுமா. சிவப்பு கலர் ரெட்டை போட்டதானே? அத காலையில சிவா எடுத்துட்டு போயிட்டான். அட கடவுளே. அது சரி, குரங்கு இருக்கு பூமால. காலேஜ்க்குள்ள சுத்தணும்னா கையில ஒரு புக்காவது இருக்கணும்ல. இன்னைக்கு வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். நல்லா மாட்டணும். என்னது இது? காலையிலே புக்கிங் பண்ண எடுத்துக்கிட்டு ஐயா ஸ்டைலா ஒர்க் ஷாப் வந்துட்டாரு. சார் கலக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஜாக்கி வைடா கவிதை. வச்சுட்டேன் சார். வேற எங்க வைக்கணும்? எங்க வைக்கணுமா? என்ன கேள்வி கேக்குற? எங்க வைக்கணுமா அங்க வைடா. அப்படியா? ஓகே. எங்கடா வைக்கிற? ஆடா ஆண்டவா, இவன மாதிரி முட்டாள் தொழிலாளிங்கிறதா என்ன மாதிரி ஏழப்பட்ட முதலாளிங்க எப்படி பிழைப்பாங்கன்னு தெரியலையே. அப்பனே சிவா. என்ன முதலாளி? விஷயம் என்னன்னா, இந்த கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு வர்றது பாக்க ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, உன் முகராசியும் கைராசியும் பார்த்துதான் கஸ்டமருங்க வேலைக்கு வண்டியை விடுறாங்க. ஒத்துக்கிறீங்களா? ஆமா, அதனால நீயே முதலாளின்னு நினைச்சிடாதப்பா. கொலை பண்ண முதலாளி அது இதுன்னு சொல்லி என் சுதந்திரத்துல நீங்க கை வைக்க கூடாது. இது என்னோட காலேஜ் பருவம். ஜாலியா ஆடி பாடி அனுபவிக்கணும். நீ ஆடிக்க பாடிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என் நெஞ்சு மேல ஏறி நின்னு ஆடாதடா அப்பா.
நீ 4ஆம் கிளாஸ்லயே ஸ்லேட்டை தூக்கி போட்டு படிப்பு வேணாம்னு சொல்லிட்டு ஓடி வந்த மகானாச்சே. இப்படி ஒரு காலம் வரும்னு அன்னைக்கு தெரியாம போச்சு. அதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டல. கொலை பண்ண என்ன மாதிரி படிப்பை தவற விட்டுட்டு இப்ப விரக்தி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் இந்த நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளேயும் நிறைவேறாம போன ஆசைகள் எவ்வளவோ இருக்கு. அவங்க சார்பாவும் அத ஜாலியா நான் தூள் கலப்ப போறேன். அவ்வளவுதான். ஆண்டவா, Hi, என்ன? girls. அட வந்துட்டான்டா வித்தக்காரா. டேய் மவனே, உன்னாலதான்டா இவன் கெட்டே போறான். உங்களை பார்க்கும்போது காலங்காத்தால கடுக்கா சார் குடிச்ச மாதிரிலாம் தெரியுது. குடிச்சேன்டா, குடிச்சேன். 2 மொந்த குடிச்சேன். மவனே, இந்த காம்பவுண்டுக்குள்ள இனிமேல் காலடி எடுத்து வச்ச உன் ட்ரவுசரை கழட்டி உள்ள க்ரூட் ஆயில ஊத்தி. ஐயோ, என்ன டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, உங்களுக்கு ஒரு பெரிய வேலை தர போறேன். நீ எனக்கு பெரிய வேலை எல்லாம் தர வேணாம்டா. இருக்கிற என் பேரை கெடுக்காம இருந்தா போறோம். வந்துட்டான். கோலப்ஸுக்கு என்னாச்சு? மரம் கலண்டுச்சா? என் காலேஜ் லைஃப பார்த்து பொறாமப்படுறாரு. பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்டா. யூனிவர்சிட்டி காலேஜ்ங்கிறதுனால உனக்கு கொண்டாட்டம். இருந்தாலும் அன்னைக்கு தவளையை பிடிக்க போய் சுவாலஜி லேப்ல வச்சு ப்ரொஃபசர் ஒன்ன பிடிச்சார்ல, அன்னைக்கு ஒன்ன காப்பாத்துறதுக்காக நாப்பட்ட பாடு எனக்கு தாண்டா தெரியும். சரி, அது போகட்டும். ஒரு உண்மையான சிநேகிதனுக்காக நான் இத கூட பொறுத்துக்க மாட்டேனா? கையில காசு இருக்கா? ஒரு 475. 475 இல்ல 500. இந்த லட்சணத்துல இருக்கிற ஒன்ன ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆக்குறதுக்கு கொஞ்சம் துட்டு செலவாகுமாமே. உனக்கு காசு தானே வேணும்? ஆ. இந்தா 500 ரூபாய் இருக்கு. அவனை விட்டுறா. தெரிஞ்சுக்கிட்டியா? நீ காட்டாதா இருந்தா கோலப்ஸ் என் மேல காட்டுது. ஆமா டப்பா, அது கிரு 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 கிருன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. அன்புதானே? இல்ல, இவன் என்கிட்ட அட்வான்ஸ் வாங்குறானே, அந்த கணக்கு. அட டேய், பாவி. போடா போடா. போய் வேலையை பாரு, போ, போ. அவனை புடிச்சு ஏன் தள்ளுறீங்க? இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை. ஓ, அது இல்ல. டேய் சந்திரசீடா, இன்னைக்கு தானே டிகிரி பசங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. எஸ். அவங்கள வரவேற்கிறதுக்கு இந்த சிவா இல்லன்னா அவங்களுக்கு ஏது சந்தோஷம். goodbye, goodbye, school master goodbye, goodbye, school uniform bye, bye, bye. School master goodbye, goodbye, home tuition goodbye, goodbye, புரியாத கசக்குக்கு bye, bye, bye. 16க்கு bye, bye, கண்ணீருக்கு bye, bye, அதிகார சட்டத்துக்கு bye, bye. கூட்டம் கூடி பாட்டு பாடலாம், ஒன்றா சேர்ந்து ஆட்டமாடலாம். வெல்கம் டு காலேஜ். கூடி பாட்டு பாடலாம், ஒன்றா சேர்ந்து ஆட்டமாடலாம். வெல்கம் டு காலேஜ். ஸ்கூல் டேஸ்க்கு குட் பை, குட் பை, ஸ்கூல் மாஸ்டருக்கு குட் பை, குட் பை, ஸ்கூல் யூனிஃபார்முக்கு பை, பை, பை. டிஸ்கோ பிரேக்கும் ஆடி பாடலாம், ஸ்டைலா வேஷம் போட்டு நடக்கலாம். காலேஜ் காலம் என்றும் ஹாப்பி. சீரிப்பாயும் தாமரை மலர்கள், தத்தி தத்தி போகும் பறவைகள், பின்னாடி நடக்கிற ஹாப்பி. பாட்டு பாடலாம், ஒன்றா சேர்ந்து ஆட்டமாடலாம். வெல்கம் டு காலேஜ். நமக்கு பாய், பாய், பாய். இஷ்டம் போல காசில் பாடம், எக்ஸாம் வந்தால் எஸ்கேப் மேடம், மாட்டி ஷோ போகல ஹாப்பி. வாலண்டரை தேடி செல்வோம், ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஒரு புக்கும் தரலாம். காலேஜ் காலம் என்றும் ஹாப்பி. அழகான
இன்றென்ன ஷாப்பில் நின்று பாவி சென்றாரே, அதனாலே யார் யார் இன்று கூட வராங்க. இன்றென்னக்கு ஷாப்பில் சென்றால் லவ்லிகளாக லவ் என்ற இமெயில் கிடைத்துவிடும். கூடி பாட்டு பாடலாம், ஒன்றா சேர்ந்து ஆட்டமாடலாம். வெல்கம் டு காளைத்தா. கூடி பாட்டு பாடலாம், ஒன்றா சேர்ந்து ஆட்டமாடலாம். வெல்கம் டு காளைத்தா. அப்புறம் என்ன, எல்லாரும் சேர்ந்து அவனை கலாச்சிட்டோம். ஏன் ஓகேடா, பாய். பைடா. அர்ஜுன், உன் டான்ஸும் பாட்டும் நல்லா இருந்தது, அதோட நிறுத்திக்க. ஆனா உன் புது டெக்னிக்க பார்வதி கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காத. இல்ல, உன் கேலி சிரிப்புக்கு எனக்கு அர்த்தம் புரிஞ்சு போச்சு. பணக்கார பசங்களுக்கு பாவப்பட்ட பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடுறதுன்னா அல்வா சாப்பிடுற மாதிரி. பார்வதி அப்பாவி, அவ வாழ்க்கையில ஏன் விளையாடுற? பார்வதியோ பூஜாவோ எந்த பொண்ணை மடக்குனா உனக்கு என்ன? வாய் மூடிட்டு போடா. என் ரேஞ்சுக்கு நான் எந்த பொண்ணை வேணா மடக்க முடியும். அதுல நான் விரும்புறது யாரு விரும்பாது யாருன்னு உனக்கு நான் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது, புரிஞ்சுதா? என்னென்ன பூ வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ்வளவு ரோசா பூ இந்த சோத்துல ஒட்டி வச்ச முட்டா பைய யாரு? ஐ, அசத்தலா இருக்கு. பார்வதி அக்கா விட ரோசால அலங்காரம் பண்ணிருக்கு. என்னடா இன்னைக்கு என்ன விசேஷம்னு தெரியுமா? ரோஸ் டேவா. ரோஸ் டேயா? அப்படின்னா என்னடா? காலேஜ்ல எல்லாம் அப்படி ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுறாங்களே. மனசுக்கு பிடிச்ச யாராவது ஒரு பொண்ணுக்கு சிவப்பு ரோசாப்பு கொடுத்தா லவ்னு அர்த்தமா? அப்படின்னா இந்த பூவெல்லாம் ஒட்டி வச்சது சிவாவே தான். Have a wonderful rose day. இந்த ரோஸ பார்வதி கிட்ட உன் வீட்டுக்கிட்ட வச்சே கொடுத்துக்கலாம்ல? அது இல்லடா, இந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள எல்லாரும் முன்னாடி வச்சு பார்வதிக்கு இந்த ரோஸ் கொடுக்கறதுல ஒரு தனி சுகம் இருக்குல்ல? அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏய், உன் ஆளு பூவோட வெயிட் பண்றான். இல்ல, அவன் உன்னை உண்மையா லவ் பண்றான், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவன் பூ தரும்போது நீ வாங்காத. நீ வாங்கலைன்னா அவன் வேற யாருக்காவது கொடுக்கறனால தெரிஞ்சுக்கலாம். வாங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆசை பாரு, பாத்தியா? முகம் மாறிடுச்சு. நீ பயப்படாத, நான் வாங்க மாட்டேன். சும்மா கலாட்டா பண்ணலாம்ல. ஆமா ஆமா, அப்படிதான். பார்வதி கூப்பிடாத, அவ அதை வாங்க மாட்டா. வேணும்னா எனக்கு கொடுத்துரு. பார்வதி, just listen to me. ஏன் இந்த ரோஸ் வாங்க மாட்டேங்கிற? நான் வாங்க மாட்டேன். ஏன்? அங்க பாரு, என்ன காரணம் சொல்லு ப்ளீஸ். சொல்றேன். ஓகே பார்வதி, கட்டாயப்படுத்தி வாங்க வைக்கிறேன். என்னாச்சு உனக்கு? என்ன பார்வதி ப்ளீஸ், ப்ளீஸ் பார்வதி வாங்க. ஒரு தடவை சொன்னா கேட்க போறான். வேண்டாண்டா. சுந்தா,
சுத்திக்கிட்டு இருந்தப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு. லவ் பண்ண பொண்ணுக்காக இவன் ஒருத்தனோட தலையில அடிச்சு காயப்படுத்திருக்கான். ஒருவேளை அவன் செத்து போயிருந்தானா அதுக்கு நான் என்னடா பதில் சொல்லணும்? சும்மா என் பையனையே திட்டாதீங்க. நடந்துக்கணும் நடந்து போச்சு. பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வழியை பாருங்க. நீ பேசாத. டேய், பொண்ணு கேஸா இருந்தாலும் அதுக்கு ஒரு அந்தஸ்து வேணும்டா. சேரியில இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணுக்காக கோடீஸ்வரர் அருணாச்சல பண்ணையாரோட மகன் சண்டை போட்டான்னு தெரிஞ்சா உனக்கு இல்லடா எனக்கு தான் அசிங்கம். இல்ல பிளைட் மோதி இறந்துட்டான்னு சொல்றதுக்கும் ஆட்டோ மோதி செத்து போட்டான்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. போன் போன் வந்து திருக்கிறேன். இதுக்கும் காதை புடிச்சிட்டு இருக்கிறாரு. ஹலோ அருணாச்சலம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்டூடெண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அடி வாங்கின பையனோட ஆளுங்கெல்லாம் வயலண்டா இருக்காங்க. அதனால நாங்க இந்த கேஸ சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். கூடிய சீக்கிரம் உங்க பையனை எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார், ஓகே. போன்ல யாருங்க? போலீஸ் கமிஷனர். கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கான். இவனை கூடிய சீக்கிரம் எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்ப சொல்றாரு. எதுக்காக வெளியூர் அனுப்பணும்? இவர் மூஞ்ச பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சேப்ப மாத்திடலாம். ஏங்க இப்படி செஞ்சா என்ன? கொடைக்கானல் உங்க ஃப்ரெண்ட் இருக்காருல்ல கண்ணப்பன், அவர் வீட்டுக்கு இவனை அனுப்பி வச்சா என்ன? கொடைக்கானலா? எங்க இருக்குன்னு கேக்குறியா? தெரியாத உனக்கு? தமிழ்நாட்டுல தான் இருக்கு. நல்லா சொல்றேன் கேட்டுக்க. அதான் இப்ப உனக்கு சரியான இடம். இவ அங்க போய் தங்கினா கொஞ்ச நாள்ல கேஸும் தானா அடங்கிடும். இல்லப்பா, ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிங்க. ஓ, ஐயாவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா? ஏன் மூஞ்சியே பார்க்காம உனக்கு கொஞ்சம் உரைக்கிறமா எடுத்து சொல்லேண்டி. அது சரி, இந்த கண்ணப்பங்கிறவர் யாரு, உங்க ஃப்ரெண்டா? இல்லையா, அதுக்கும் மேல 19-20 வயசு வரைக்கும் ஒரு மனசு ரெண்டு உடலமா நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ இந்த போன் வழியா இருக்கிற தொடர்பை தவிர மத்தபடி எதுவுமே இல்ல. அவன் கட்டிக்கிட்டது ஒரு பெரிய இடத்து பொண்ணு. அவன் செத்து போயிட்டா. அவளுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. இப்போ ஒரு 17-18 வயசு இருக்கும். 17-18 வயசு இருக்குமா? ஏன் இவரை நம்பி அங்க தங்க வைக்கலாமா? இல்லப்பா, பக்கத்துல பாப்பா. அவன் பொண்ணை என் பையன் விரும்புனா அவங்க 2 பேருக்கும் நானே கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். அவன் என்னோட பால்யகால சிநேகிதம் மட்டும் இல்லையா, அவன் கோடீஸ்வரன். பெரிய கோடீஸ்வரன். ஐயா ஏதாவது கொடுங்களேன். பழம் நீ எப்போ அப்போ ஹலோ ஹலோ, இங்க கிளியரா கேட்கல, சத்தமா பேசுங்க. அந்த நாயை கொஞ்சம் உள்ள கட்டி போடுங்க. யார் பேசுறது? நான் பிச்சைக்காரங்க. இப்ப கிளியரா கேக்குதே. பிச்சை எடுத்து பொழைக்க கூட விட மாட்டேங்கிறானுங்க. கொலைக்கிற நாய் கடிக்காதும்பாங்க, இது கொலைக்கிற மாதிரி தெரியல, இருமுதே. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. அம்மா தாயே கதவு தரங்க. அம்மா. யாரு? கண்ணப்ப முதலியாரா? எதுக்கு இந்த வேஷம்? என் பொண்ணுக்காக வேண்டிக்கிட்ட ஒரு வேண்டுதல் அலெக்ஸ். 18 வயசுக்குள்ள கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் அவளுக்கு கல்யாண யோகமே இல்ல. ஜாதக தோஷம் போறதுக்கு சாட்சாத் ஜோதிட பகவான் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு 17 பணக்காரங்க வீட்டுல பிச்சை எடுத்து உன் சன்னிதானத்துக்கு வரேன்னு வேண்டிக்கிட்ட. இந்த ஊர்ல எத்தனை நாள் சுத்தினாலும் 17 பணக்கார வீடு கிடைக்காது முதலியார். என்ன ஆனாலும் என் பொண்ணுக்காக தானே, சிரமப்பட்டு தான் ஆகணும். குலப்பெருமையை காப்பாத்துற மாதிரி ஒருத்தன் அவளுக்கு கிடைக்கணும். ஆனா அவளை கட்டிக்கணும்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஒரு பரதேசி. அது யாரு? செத்து போன என் மனைவியோட ஒரே ஒரு கேடுகட்ட சகோதரன். மாமங்கிற பேர்ல முறை பொண்ணுன்னு என் பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். என் பொண்ணுக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் பாட்டி கூட அவன் பக்கம் தான் சேர்ந்துக்கிட்டு பேசுறா. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தங்க சில மாதிரி இருக்கிற என் பொண்ணு அந்த பாத்தீங்களா, நீங்க சொல்லி வாய முதல்ல வந்துட்டான். நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தான். இந்த ஆட்டம் அவனுக்கு என்னாச்சு? முருகனுக்கு அரோகரா. சொல்றல உனக்கு என்ன மர கழண்டுச்சா? சாட்சாத் அந்த திருமுருகனோட விளையாட்டு தான் இது. முருகன் வேலைத்தானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்தாங்க, இதுக்குண்டான பணத்தை மச்சானோட அக்கவுண்ட்ல இருந்து வாங்கிக்கங்க. போங்க போங்க. என்ன மச்சான் இது கையில பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு? இது ஒரு வேண்டுதல்ரா. எல்லாரும் பிச்சை எடுக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்குவாங்க. இவரு என்னடா பிச்சை எடுக்கணும்னு வேண்டிக்கிறாரு. முருகா கடவுளே. தெரு தெருவா பிச்சை எடுக்கிறது முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச வழிபாடு. உன்ன மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு பிடிக்காது. என்ன ஆனாலும் நம்ம கட்டபொம்மன் பரம்பரைக்கே இது ரொம்ப அவமானம். என்ன பாத்தியா, 14 குடும்பங்களுக்கும் முருகன் கோவில்ல வச்சு சமபந்தி விருந்து கொடுக்க போற. அதுக்காக இவரை நேரடியா அழைக்கிறதுக்காக தான் வந்தேன். நீ எதுக்காக வேண்டிக்கிட்ட? எனக்காகவே அவதாரம் எடுத்த உங்க டாக்டர் அகல்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக. அப்படி இந்த கல்யாணம் நடந்ததுன்னா முருகன் ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்புறம் நானும் முருகனும் அந்த மலை உச்சியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவோம். மச்சான், நீயும் அந்த கேள்வியும் சேர்ந்துக்கிட்டு என்ன செஞ்சாலும்
என் பொண்ணை நான் ஒரு பணக்காரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். நான் கட்டிக்கிட்டு ஓடி அடே! போகாம. பயல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அட்ரஸ் இல்லாத பயலுக்கு கட்டபொம்மன் பரம்பரையில பொண்ணு கேட்டு வந்திருப்ப ஆ? என் பேத்திய யாருன்னுடா நினைச்ச? யாரு நினைச்ச? அவ எங்க பரம்பரைக்கு மகாராணிடா. தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பாட்டிமா. எல்லாம் அந்த கண்ணப்ப மலையார் சொன்னதாலதான். அந்த விளங்காதவன் பேச்ச கேட்டு மறுபடியும் என் பேத்திய பொண்ணு கேட்டு வந்த கொன்னுடு வராஸ்கல். வெளியே போ. போடா. புயலே புயலே டேய்! மலையார இப்ப திருப்பி உங்களுக்கு இனிமே நான் இந்த காம்பவுண்ட் பக்கம் வர மாட்டேன். இந்த பிச்சைக்காரன் எப்போ புரோக்கர் ஆனா? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு மேல என் கருமா தான் நடக்க. டேய், போடா நீ. எல்லாம் ஏன் கத்துறீங்க? என்னவா ஏயா கட்டபொம்மன் பரம்பரையில சம்பந்தம் பேசுறதுக்கு ஒரு பரதேசி புரோக்கரை தூது அனுப்புறது? ஆ? நான் அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டேனா? என் குலம் என்ன கோத்திரம் என்ன? எல்லாம் தெரியும். இந்த சூலத்தால உங்க 2 பேர் நாக்கி சேர்த்து குத்திடுவேன். நிறுத்தியா? என் மக பண்ணின ஒரே தப்பு முட்டாளான உன்னை கல்யாணம் பண்ணினதுதான். அவ பண்ணின தப்புக்கு ஆண்டவ அவளுக்கு ஆயுசு கொடுக்காம கூட்டிட்டு போயிட்டான். அந்த நிலைமை ஏன் பேத்திக்கு வந்துடக்கூடாது. கருவுல இருக்கிறது பொண்ணுதான்னு தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து கண்ணுல எண்ணெயை ஊத்திக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா இந்த முறமாம, தெரியுமா உனக்கு? தாயும் புள்ளையும் சேர்ந்து என் பொண்ணுக்காக எவ்வளவு பெரிய மனக்கோட்டை கட்டினாலும் சரி, அதோட அஸ்திவாரத்தையே நான் நோண்டிடுவேன். இதப்படி அதுல 10 ரூபா 45 காசு இருக்கு. ஹலோ, கோடை கண்ணப்பன் முதலியார் பேசுறேன். என்ன வேணும்? யோ கண்ணப்பா, நான் தான் என் உளுந்தூர்பட்ட அருணாச்சலம் பேசுறேன். யோ அருணா, சித்திரைக்கும் கார்த்திகைக்கும் தான் அவன் குரல இந்த போன்ல கேட்க முடியுது. என்னையா விசேஷம்? நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னையா? என் பையன் காலேஜ்ல ஒரு சின்ன கலட்டா பண்ணிட்டான். அது இப்ப போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் கேஸ் ஆற அளவுக்கு மேட்டர் சீரியஸ் ஆயிடுச்சா? அதான்யா, வாங்கின அந்த பையன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அடிச்சது உன் பையன் தானா? ஆமா. உடனே அவனை இங்க இருந்து மாத்தி ஆகணும். கொஞ்ச நாளைக்கு நான் அவனை உன் வீட்டுக்கு அனுப்புறேன். நீ பயப்படாத, பத்திரமா நான் அவனை மறைச்சு வச்சுக்கிறேன். போலீஸோ மிலிட்டரியோ ஒருத்தரும் உள்ள வர முடியாது, வந்தாலும் திரும்பி போக முடியாது. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சின்ன குழந்தையா இருந்தப்போ அவனை பார்த்தது. சரி விடு, நீ வருவல்ல. அது இல்லையா, நானும் சேர்ந்து இங்க காணாம போயிட்டா சந்தேகம் சாதகமா போயிடும். அர்ஜுன் தன்னை காப்பாத்திக்க தலைமுறைவாயிட்டான்னு சொல்றதானே பெட்டரு. அதான் பெஸ்ட். சரி, ஒரு வேலை பண்ண, என் போன் நம்பரையும் அட்ரஸையும் அவங்ககிட்ட கொடுத்துரு. ஓகே ஓகே. எப்பவாவது இந்த மாதிரி ஃப்ரெண்டுகளோட குரலை கேட்கும் போதுதான் மனசு குளிர்ந்த மாதிரி இருக்கு. மச்சான், யாரது? என் பால்ய சிநேகிதனோட ஒரே மகன் கொஞ்ச நாள் இங்க வந்து தங்க போறானா. நில்லுங்க. ம்? அந்த ஆள் ஒரு கிரிமினல் தானே, போலீஸ் கேஸ்ல மாட்டி தானே இங்க வரான். நீங்க அவனை காப்பாத்த போறீங்க இல்லையா? போலீஸ் மாதிரி கேள்வி கேட்க நீ யாரா? வால்டர் வெற்றி வேலா? ஏய், ஏதோ என் போராத காலம் உன் கூட பிறந்தவள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை தவிர வேற எந்த தப்பும் பண்ணலையே. இல்ல செய்யல. இல்ல அப்புறம் என்ன உழாவர மிரட்டுற? சாரி. வீரபாண்டி சொல்றது நியாயம் தானே? ஒரு வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வர பையனை எப்படி தங்க வைக்கிறது? ஆமா, முறை மாமங்கிற முறையில நான் அதை கண்டிப்பா விட மாட்டேன். பெரிய மரம் மாம. ஏய் வீரபாண்டி, என் பொண்ணோட ஃபியூச்சரை நான் பாத்துக்கிறேன். வந்துட்டியா? அங்க நடந்தது யாருக்கும் தெரியாது இல்ல? உன் ஒருத்தனாலதான் அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனையும். பார்வதி, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம், எதுவுமே தெரியாத மாதிரிலாம் அன்னைக்கு நடந்துட்ட. அது எப்படி? காலேஜ்ல அங்கேயும் இங்கேயும் சுத்தி வந்தா நாகரிகம் தானா வந்துருமா என்ன? கரெக்ட் தான். எனக்கு இந்த நாகரிகம் அது இதெல்லாம் ஒண்ணும் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், பணக்கார பசங்களோட கெட்ட எண்ணம். அந்த அர்ஜுன் உன்னையும் சுத்தி சுத்தி வரான். அவனுக்கு நீயும் சப்போர்ட் பண்ற. அதுக்கு அவன் என்ன தவறு செஞ்சா? ரோஸ்டிக்கு சகஜமா எல்லா பாய்ஸும் செய்யறது தானே அவனும் செஞ்சிருக்கான். அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் ஏன் இவ்வளவு நாளா இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? பயந்தா எங்க வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சேன். உண்மைதான், நான் நாகரிகம் தெரியாதவனா இருக்கலாம். ஆனா உன் மேல இருக்கிற உரிமையினால நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன். பார்வதி, உனக்கு படிப்பும் அழகும் இருக்கலாம், ஆனா நீ சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அர்ஜுன் என்ன சீட் பண்ண மாட்டான். அவனுக்கு சீட் பண்ணவும் தெரியாது. நிச்சயமா தெரியுமா? தெரியும். நான் வெறுத்துற வேணுங்கிற பயத்துல அவன் கார்ல வரது கூட நிறுத்திட்டு தினமும் காலேஜ்க்கு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்தா, அவங்கிட்ட பேசு. பேசு. ஹலோ ஹலோ அர்ஜுன், நான் தான் பார்வதி. இங்க கொடு
குடுன்னு சொல்றேன்ல, இந்த தொந்தரவு இனிமே உன்கிட்ட இருக்க கூடாது. எல்லா குழப்பத்துக்கும் இதான் காரணம். அங்க நீ போறது சுகமா இருக்க இல்ல, ரொம்ப வழக்காம இருக்க. என்ன போன கட் பண்ணிட்டானா? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இப்ப புரியுது அவன் யாருன்னு. எங்க 4 பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருமோன்னு பயந்து உன்னை அவாய்ட் பண்றான். உன் காதல் உண்மையானதுன்னு நினைச்சு உன்னை அவன் மதிக்கிறதா இருந்தா அவனை அவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். உன் காதலை மதிக்காம உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சான்னா இந்த சிவா அவனை உயிரோடவே விட மாட்டான். அர்ஜுனுங்க, நீ யாரு? வெளியே வர சொல்லுங்க. தம்பி, நீ அவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, உண்மையை சொல்லணும்னா நாங்களும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க இருக்கானே தெரியல. சந்தேகமா இருந்தா உள்ள இருக்கானா நீயே பாரு. அவன் உள்ள இருக்க மாட்டான், எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க பையனை எங்க மறைச்சு வச்சாலும் இந்த சிவா விட மாட்டான். அப்படி போடு 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 அமுக்கி போடு தன்னால இப்படி போடு யாரா நீ? அர்ஜுன் எங்கடா? ஹாஸ்பிட்டல்ல இருந்தவன் செத்து போயிட்டானா? உயிரோட இருக்கணுமா வேணாமா? உண்மையை சொல்லு. அர்ஜுன் எங்க மறைச்சு வச்சிருக்காங்க? எனக்கு வாழணும்னு நிறைய ஆசை இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஆனா நான் சொன்னேன்னு மட்டும் யார்கிட்ட சொன்னா என் தலையை எடுத்துருவாங்கன்னு. அண்ணா, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஓ, அந்த கோடைக்கண்ணன் பங்களாவா? ஆ. யாரா கெஸ்ட் வராங்கன்னு சொல்லி அந்த ரெட் அண்ணா எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஓஹோ. அதோ அங்க பாரு. ஓ, அர்ஜுன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இப்ப வேடிக்கைய பாரு. அண்ணா, இந்த அட்ரஸ் அர்ஜுனா? வணக்கம். வணக்கம். நான் கட்டபொம்மன் பரம்பரை. ஓஹோ. என் பேர் வீரபாண்டி. ஆ, நீங்க வந்த டாக்ஸி வத்தலகுண்டுல ரிப்பேர் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. எல்லாமே எனக்கு தெரியும். அப்படியா? அதான் வீரபாண்டி. வண்டி உங்களுக்காக வெயிட்டிங். வாங்க போலாம். ஆ. அது வந்து உங்களை ரிசீவ் பண்றதுக்காக நம்ம அகல்யாவும் வந்திருக்கா. ஒரு மீட்டிங்காக போயிருக்கா. போகும்போது அவளை அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். வாங்க போலாம். மென்டல் ஹாஸ்பிட்டல் இங்க இருக்காங்க. என்ன பாக்குறீங்கன்னு? சின்ன பொண்ணு அகல்யா ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிருக்கா. வந்துட்டாளா அகல்யா? அத வரா பாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. அகல்யாவுக்கு 7 நாள் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனா 6 நாள் தான் கொடுக்க முடிஞ்சது. ஏன்? என்ன சண்டே இங்க ஹாலிடே இல்லையா? அதான். பாருங்க, நல்லா பாரு. நல்லா சுருள் முடியா இருந்தது. கரண்ட் அடிச்சு கரண்ட் கம்பி மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் வேலண்டைன்ஸ் டேக்கு ரொம்ப வயலண்டா இருந்தது. இப்ப சைலண்டா இருக்கு. ஏறுமா, நீங்க ஏறுங்க. ஐயோ வேண்டாம். இல்ல, நான் ஃப்ரெண்ட்லியா ஏறுங்க. இல்ல வேண்டாம். ஒண்ணும் பண்ணாதே. ஆம்பளைங்களை பார்த்தா இல்ல, சொன்ன கழுத்தை மட்டும் தான் பிடிக்கும். குறவலன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்க குறவலைய பத்திரமா பாத்துங்க. போங்க. கழுத்தை பிடிச்சிடாத. பயப்பட வேண்டாம். ஒரு பூனைக்குட்டி மாதிரி நல்ல தங்கமான பொண்ணு. கழிச்சு இனிமே கதை கண்டா இறங்கியா? என்னையா பண்ண எனக்கே தெரியாம? நான் ஒண்ணும் பண்ணல. என்னமா? அயோக்கியா, நீ அக்கா தங்கச்சிக்கு கூட பிறக்கல. உனக்கு உதவி செய்யறேன்னு நினைச்ச என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. என்ன நடந்தது? என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ண. கடவுளே, ரேப்பா? சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணலையே. இது பைத்தியம். மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இப்பதான் கூட்டிட்டு வராங்க. தப்பிக்கிறதுக்காக இவன் போய் சொல்றான். நிஜமாவே என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணா. தலைங்க
என்னையா என்னையா சண்டை என்னாச்சு? வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாமே போச்சு போச்சா? எங்க போச்சு? என்ன போச்சு? கன்னி பொண்ணு இந்த காட்டு மிராண்டி பையன் கற்பழிக்க பார்த்தான் சார். இந்த கன்னி பொண்ணோட மானம் கப்பல் ஏறி போயிடுச்சு சார். நான் எதுவும் பண்ணல சார், நான் வெளியூர் சார். ஆமா சார், இவன் வெளியூர் தான். பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்காகவே வந்திருக்கான் சார். இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களை கண்டா அவங்க கிட்ட பல பொய்களும் சொல்லி இவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் சார். சார் நான் எதுவும் நீ தப்பு பண்ணல பேசாத. உன்ன மாதிரி ஆளுங்க ஊரை விட்டு ஊர் வந்து ஏமாத்த பாக்குறீங்களா? கண்ணுக்கு பிறந்த நாடு சார் இது. கரெக்ட். ஜெயலலிதா அம்மா ஆட்சி பண்றாங்க ரொம்ப சார். correct. இந்த நாட்டுல இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும்ல சார்? கிடைக்கும்பா, கண்டிப்பா கிடைக்கும். கண்ணே, உனக்கு நியாயம் கிடைக்குமா? இன்ஸ்பெக்டர் ஐயா சொல்லிட்டாரு. நீ இந்த பொண்ணுக்கு என்ன உறவு? இந்த பொண்ணுக்கு நான் அப்படியா? ரொம்ப டச் பண்ணாத. அம்மா, உண்மையிலேயே என்ன நடந்தது? சத்தியமா இந்த ஆள் என்ன ரேப் பண்ண பார்த்தான் சார். அப்படியா? என்னடா அதெல்லாம்? இல்ல சார், நான் ஒரு ஆளை தேடி இங்க வந்தேன் சார். டேய், உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அது இதுன்னு என்கிட்ட போய் சொல்லி எப்படியாவது தப்பிக்கலாம்னு பாக்குறியாடா? இல்ல சார், போடா ஸ்டேஷனுக்கு. சார் ப்ளீஸ் சார், சார் சார். அப்படி போடி எம்மன் நம்பியாரா லாக்அப்ல. என் இதயக்கனி, எப்படி இந்த மக்கள் திலகத்தோட ஐடியா? அந்த நல்ல ஒரு பேர் சொல்லி ஏமாத்தினா உன்னை உயிரோட விட மாட்டேன். நீங்க சொன்னது லவ்விங் டிராவல்ஸ் தானே? அந்த பஸ்ல வர உயரமான பையன்கிட்ட இருக்கிற ப்ளூ பேக்ல தான் நம்ம சரக்கு இருக்கு. ஓகே ஓகே, வண்டி வந்தாச்சு, வாடா போலாம். ஏன் சார் இவ்வளவு லேட்டு? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டாக்ஸி எதுவும் கிடைக்கல. ஆஹா. நல்லவேளை இந்த பஸ் வந்துச்சு. ஓகே, வண்டி வெளியே இருக்கு, வாங்க போலாம். பேக் என்கிட்ட கொடுங்க. இல்ல பரவாயில்ல. கொடுங்க சார். சார் போனு உங்க பையன் நினைக்கிறேன். அப்படியா? ஹலோ டாடி, நான் தான். இங்க என்ன போலீஸ் துரத்திட்டு இருக்காங்க டாடி. அங்கேயும் போலீஸா? நான் பிசிஓல இருந்து பேசுறேன். என்னங்க? போன் வேற கட் அடிச்சு. ஐயோ கடவுளே. ஒருவேளை அவனை போலீஸ் பிடிச்சிருக்குமான்னு தெரியலையே. ஹாஸ்பிடல்ல இருந்தவன் செத்து போயிருப்பான். என்னங்க அவன் போன்ல என்னங்க சொல்றான்? அவன் எந்த விஷயத்துமே பேசலையே. போலீஸுக்கு பயந்து பாதுகாப்பை தேடி ஓடினா அவன் எங்க போய் சேர்ந்தானே எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க கண்ணப்பனுக்கு போன் பண்ணுங்க. சின்ன வயசுல உன்னை பார்த்தது, ஆனா இப்ப ஜம்முன்னு இருக்கியே. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன். அப்படியா? எங்களை ஒரு பைத்தியக்காரி ஏமாத்திட்டா. உங்க கெஸ்ட் அவ சொல்லவே இல்லையே. பாவம் பயந்து போயிட்டான் இல்லப்பா. சரி, நாங்க வரோம். ஓகே, தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். நான் உன் டாடிக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். இப்ப வேண்டாம். ஏன் வேண்டாம்னு பயப்படுற? நான் இருக்கேன்ல, நான் பேசிக்கிறேன், விடு. ஹலோ, நான் தான் பேசுறேன். ஆனாருனா உன் பையனை வெளியில கொண்டு வந்துட்டேன். யோ ஆனாருனா, போலீஸ் எஃப்ஐஆர் எதுவும் போடல. உன் பையன் கூட தான் இருக்கான். போனை கொடுக்குறேன். அப்படியா? குடு குடு. தம்பி இந்தா. ஹலோ ஹலோ, பையன் பேசிட்டான். எப்படியோ அவன் கண்ணப்ப பாதுகாப்புல இருக்கான். கடவுளே, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஹலோ ஹலோ. லைன் கட் ஆயிடுச்சு. பாத்தத்தோட உடைச்சிடாத. யாரது? ஏய், நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது கண்ட காட்சி ரொம்ப நல்ல காட்சி தான். இந்த பேய் யார் முன்னாடி வந்தாலும் அவங்களுக்கு நல்ல ராசி. என்னடா அங்கேயே நின்னு குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அகல்யா, அகல்யா. இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற? சாம்பார்ல வெட்டி போடுறதுக்கு என் பொண்ணை கூப்பிடுறதுக்கு உங்ககிட்ட யாரா அவன்? அகல்யா அங்க இல்லையே. அகல்யா, குழப்பமாயிடுச்சு, எல்லாம் குழப்பமாயிடுச்சு. நீ போ, நான் இப்படியே வெளியே ஓடிடுறேன். இல்ல, இப்படியே என்ன? ஐயோ, வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. பிளட் என்னதாச்சே? பிளட்டோட மகிமை. வா.
என்னாச்சுமா? ஒரே தலைவலிப்பா. இது நிஜ தலைவலி இல்ல, வெக்கத்தால வர தலைவலி. இவதான் என் பொண்ணு அகல்யா. என்னம்மா, இவன் என் ஃப்ரெண்ட் அருணாச்சலத்தோட மகன் அர்ஜுன். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு சான்ஸே இல்ல. இந்த சுத்து வட்டார கொடைக்கானல் விட்டு என் பொண்ணு வெளியில போனதில்ல. எனக்கு என்னமோ பார்த்த மாதிரி தோணுச்சு. இததான் முன்ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்க. அப்பா நான் போய் படுத்துக்கிட்டுமா? முதல்ல உன் தலைவலி சரியாட்டும், அப்புறம் பேசலாம். வாங்க. வந்திருக்க பையனுக்கு தெரியும். நீ ஒரு மாமாவா இருக்கேன்னு. பயமா? கட்ட பொம்மை பரம்பரைக்கு ஏதுரா பயம்? டேய், புதுசா வந்திருக்க பையா, இவன் என் மவன் வீரபாண்டிய கட்ட பொம்மை. அகல்யாக்கு மொரமாவன். வீட்டுக்கு வர விருந்தாளிய முதுக காட்டி வரவேற்கிற ஜந்துங்க. டேய், ஆம்பளை ரச்சனை திரும்பி நில்லுடா. வணக்கங்க. வணக்கம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி தெரியல. தம்பி வா. நில்லு. ஒரு குத்தவாளி இங்க தங்க வைக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அத சம்மதிக்க நீ யாரு? நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது. இங்க உன் வீரவசனம் எல்லாம் தேவையில்லை. எனக்கு எல்லாம் புரியுது. அதனால அம்மாவும் மகனும் கேட்டுக்கங்க. இந்த அர்ஜுன் தான் என் பொண்ணுக்கு புருஷனா வர போறவன். ஒரு தரம், 2 தரம், 3 தரம். நீ வா தம்பி. தள்ளுடா. ஒரு நிமிஷம். இத பாருங்க, நீங்க ஏன் என்ன காட்டி கொடுக்கல? நம்மள நாய் கடிச்சிருச்சுங்கிறதுக்காக நாம நாயை திருப்பி கடிக்க முடியுமா? நாய் கடிச்சது, நாயை திருப்பி கடிக்கல. என்னம்மா படிக்கிறியா? சும்மா தான் கேட்டேன். டாடி இந்த வீட்டுல இப்பவும் உயிர் வாழறது என் பொண்ணுக்காக மட்டும்தான். அப்பா கைய காட்டுங்க. எதுக்கு? சோப்பு இருக்கான்னு பார்த்தேன். நீ தப்பா எடுத்துக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத பாருமா, அர்ஜுனுக்கு போய் ரூம் சரி பண்ணி கொடு. என்னால முடியாது. அப்படி சொல்லாதம்மா, அவன் நம்ம கெஸ்ட். அவமரியாதை பண்றது நல்லது இல்லல்ல. அப்பா, உங்க மனசுல இருக்கிறது எனக்கு புரியுது. ஆனா அது நடக்குமான்னு தெரியல. தேவையில்லாத வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்லிட்டு இருக்காரு? என்ன இது தனியா பேசிட்டு வரீங்க? அந்த கிரிமினலுக்கு நான் ரூம் கிளியர் பண்ணி கொடுக்கணுமா? கருமம். அப்பாவோட நினைப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஒட்டடை குச்சி பையனை உங்களை கட்டி வைக்கிறது தான். ஆமா, அதுக்கு முன்னாடி அவனை நான் இங்க இருந்து துரத்திடுவேன். ஐயோ, அது எலி பிடிக்க வச்சிருக்கிற கத்திரி. இத வச்சு ஒரு பெரிய எலிய பிடிக்க போறேன். பாத்தியா, கொஞ்சம் வாயாடுவா, அவ்வளவுதான். நல்ல அடக்கமும் ஒழுக்கமும் மரியாதையும் இருக்கிறதா என் பொண்ணு. நல்ல நிம்மதியா தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். அடடே, என்ன ஒரு இறக்கம். வெண்ண மாதிரி உருகுற மனசு அவளுக்கு. சரி, டிராவல் செஞ்ச களைப்பு இருக்கும், படுத்து தூங்கு. மச்சான் வந்துட்டாங்க. வந்துட்டேன். இவன் இங்க படுக்க கூடாது. ஏன்? இது என் கிராண்ட் ஃபாதரோட பெரியப்பா படுத்த ரூம். பெரியப்பாவா? யாருங்க அது? அவர் ஒரு ஆதிவாசிங்க. தம்பி நீங்க தூங்குங்க, மீதியை நான் இவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். நீ நினைக்கிறது எனக்கு தெரியும். என்ன கெட்ட வார்த்தையில திட்டலாம்னு பாக்குறேன். அது நடக்கவே நடக்காது. நீ வெளிய பாத்தியா? இல்லையே. இல்லன்னா நல்லா பாரு. கும்மிருட்டா இருக்கு. இரவு பூச்சிகளோட சத்தம் காது அடைக்கிற மாதிரி கேக்குது. நாய் குறைக்குது. அதான் நீ இருக்கிய. மச்சான், நீ இதுல தலையிடாத. இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு பெரியப்பாவோட ஆத்மா வரும். ஆஸ்துமாவா? ஆஸ்மா இல்லையா, ஆத்மா, ஸ்பிரிட். அந்த ஆத்மா கூட நான் கொஞ்சம் பேசணும். எல்லா அமாவாசைக்கும் நான் இங்க தான் தூங்குவேன். நீ இங்க தூங்க வேணாம். சரி, விடுங்க விடுங்க, 2 பேரும் அடிச்சுக்க வேண்டாம். நான் வேற எங்கேயாவது போய் படுத்துக்கிறேன். அவனுக்கு மூளை இருக்கு. மச்சான் நீங்க போங்க, பெரியப்பா வர்றதுக்கு நேரமாச்சு. டேய், உங்க அப்பாவோட பெரியப்பாவோட அன்னைக்கு நான் பேசிக்கிறேன். வெளியில இன்னைக்கு நான் இங்கேயே தூங்குறேன். பெரியப்பா வந்துட்டாரு. சார், பால். வேண்டாம். பாதாம் பருப்பு போட்டு கொண்டு வந்திருக்கேன். இங்க மனுஷன் பருப்பு நசுக்கிட்டு இருக்கு, இவ பாதாம் பருப்போட வந்துட்டா. பால் சாப்பிடுறது வழக்கம் தானே? வழக்கத்துக்கு மீறி இங்க ஏதோ நடந்துருச்சு. எடுத்துட்டு போடி. இங்க வா. குடு. அகல்யா, என்ன டாடி? இந்த மாதிரி எடுத்துட்டு போய் அர்ஜுனுக்கு கொடுமா. என்னால முடியாது. என்னால நடக்க முடியல கண்ணு. என் சொல்ல பொண்ணுல. இந்தா, இதை எடுத்துட்டு போய் கொடு.
அவனுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நான் என்ன பைத்தியமா? அகல்யா என்னது? பாதாம் மில்க் அந்த கிரிமினலுக்கு கொடுக்க சொல்லி டாடி கொடுத்தாரு. இந்த கட்ட பொம்மனுக்கு கடுங்காப்பி, அந்த முட்டா கழுதைக்கு பாதாம் பாலா? இது அவன்கிட்ட கொடுக்காத. இது அவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு தவறான ஐடியா எல்லாம் வரும். அதனால இதை இந்த மாமன் சாப்பிடுற, இதை அவன்கிட்ட கொடுத்துரு. அவன் இதையே குடிக்கட்டும். உதவாக்கற. வேண்டாம் மாமா, அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் டீ கொடுக்கறேன். அவனுக்கு ஸ்பெஷலா? பிரச்சனையாச்சே. இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கு. வா வா வாத்தியாரே வா. வாத்தியார் வந்தாச்சு. இப்ப பாரு, ஆறுன பாலும் சூடு பாலாயிடுச்சு. பொறாஞ்சி தசை வித்த. பாலு மட்டும் கைகளில் ஏந்தி. தாயே, என்னடா அது? பாதாம் பால். யாருக்கு? அந்த பையனுக்கு. என்ன இருந்தாலும் அவன் நம்ம கெஸ்ட் இல்லையா? முண்டம் அவன் கெட்ட கேட்டுக்கு பாதாம் பால் கேக்குதா? கொண்டாடா. அம்மா வேண்டாம், வேண்டாமா, வேண்டாம். நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். தயவு செஞ்சு குடிக்காத, முழுகாத, முழுகாதம்மா. வேண்டாமா, அம்மா வேண்டாமா. அதுல மொராஜி தேசாய் வித்தெல்லாம் கலந்துருக்குமா? வேண்டாமா, குடிக்காத. அறிவில்ல, பெத்த அம்மாவை கழுத்து நினைச்சு கொள்ற. ஐயோ அம்மா, விளக்கப்பட்ட தண்ணியை நீ குடிச்சிட்டியே. என்ன கண்ணு சொல்ற? இந்தாங்க பெட் காஃபி. என்ன அடிச்ச இவனுக்கு பெட் காஃபியா? இவனுக்கு பிளட் காஃபி தான் தரணும். ஐயோ, ஒரு சொட்டு கூட தர மாட்டேன். அலஞ்சான் கேஸ். பாத்து பாத்து குடிடா. பிரமாதமா இருக்கே. இதுல என்னென்ன கலந்திருக்க? ஏலக்காயா, இஞ்சியா, பெப்பரா, போன்விட்டாவா, காம்ப்ளானா? சொல்லுமா, சொல்லு. எதுக்காக தயங்குற? அம்மா, வயிற்றுக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு. அம்மா, வயிற்றுக்குள்ள சுனாமி வந்த மாதிரி இருக்கு. அம்மா, ஐயோ வந்துருச்சு. சாப்பிடு. இங்க பாரு, முட்டை, பால் எல்லாம் இருக்கு. சரி, நான் பழத்தை கட் பண்ணி வைக்கிறேன். மச்சான், இது யாருன்னு தெரியுமா? யாரா அது? உன்னை யாரா இப்ப இங்க வர சொன்னது? அங்கிள், இவன் என்னோட ஃப்ரெண்ட் சீடன். சீடனா? இல்ல இல்ல, சந்திர சீடன். அது கரெக்ட் தான். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். சந்தேகம் இல்லையே. இல்ல மச்சான், இதோ இங்க முழுங்கிக்கிட்டு இருக்கானே, இவன் பேர் அர்ஜுன் இல்ல, இவன் தான் சிவன். ஐயோ, இவன் அர்ஜுன் தான். நான் நினைச்சு வந்தது இவனும் இல்ல. இவனோட ஃப்ரெண்டு அந்த சிவன், சிவனோட ஃப்ரெண்டு இவன். இவனுக்கும் அவனுக்கும் ஃப்ரெண்டு தான் நான். அதத்தான் சொல்லி பொய் சொல்லாதடா, உண்மையை சொல்லு. யார் அவன்? அர்ஜுன். டேய் பாண்டி, ஏதாவது உனக்கு சவுண்ட் கேட்டுச்சா? அடிச்சா கேட்கும். டேய், என்னோட பொறுமை எல்லாம் மீறி என்ன செய்யறதுன்னு யோசிக்குது. காளமாடு குட்டி போடுச்சுன்னு கயிறு எடுக்க போகாத. அப்ப கயத்தால கட்டி போட இல்ல ஏண்டா கூமுட்ட, இவ்வளவு களிமண் உன் தலையில இருக்கிறப்போ கட்டபொம்மன் ஃபேமிலி ஒரு டைல் ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்ல? அந்த டைல் ஃபேக்டரி இனாகரேஷன் பண்றதுக்கு முதலமைச்சரை தலைமை தாங்க சொன்னா எப்படி இருக்கும்? இந்த எப்படி நீயே குதிக்கு செத்துரு. வெளியே போடா. இரு, வாடா நீ. உருப்படாதவன். இங்க எத்தனை நாள் இருக்கிறதா உத்தேசம்? அது வந்து நீங்க சொல்ற வரைக்கும். அதான் புத்திசாலித்தனம், அதான் ஃப்ரெண்டுக்கு நல்லது. நீ இங்க இருந்தீங்கன்னா என்னோட பிரச்சனையும் தீர்ந்துரும். இந்த முட்டை உடம்பு பாத்துக்க. அம்மா, என்னடா? அம்மா, என்னடா? ஐயோ, ராம இலங்கைக்கு போகும்போது அனுமான் உதவி செஞ்ச மாதிரி அந்த ஏமாத்தக்கார பயலுக்கு துணையா இன்னொருத்தனை இங்க வந்திருக்கான். இன்னொருத்தன் வந்திருக்கானா? ஆமா. எதுக்குடா? நம்ம அகல்யா காதலுக்கு ஒத்தாசை பண்ணதான் மச்சான் வர வச்சிருக்காரு. அறிவு கட்ட முண்டோம், அறிவு கட்ட முண்டோம். என் பேத்தியை காதலிக்கிறதுக்கு எவனோ வரானே, அவன் உன்னை காதலிக்கிற மாதிரி நீ எதுவும் பண்ண மாட்டியா? அதுக்காக தாமா நான் இங்க வந்திருக்கேன். நீ அப்பாவை காதலிக்கும் போது உனக்கு ஒத்தாசை பண்ணது யாரு? தாத்தா. அடி செருப்பால. இப்ப என்ன அந்த விஷயத்தை பத்தி பேசுற? அது இல்லம்மா, அதே மாதிரி நீ என்னோட காதலுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அகல்யாவை கூட்டிக்கிட்டு குதிரலாய பக்கம் வந்துரு. மீதிய அப்புறமா பேசலாம்.
அங்க பாரு. உன் மாமனை பாத்தியா? அவனும் அவன் தோளும் கட்ட பொம்மை பரம்பரை இல்ல? ஐயோ வீரபாண்டி, எங்கடா எடுத்துட்டு போற? உன்னை யாரு முந்திரி கொட்ட மாதிரி இங்க வர சொன்னது? பார்வை தான் என்ன இங்க அனுப்பிச்சு வச்சா. எதுக்கு? நீ அர்ஜுனை சந்திச்சா எங்க கொன்னுடுவேன்னு அவ பயந்துட்டா. சரி, இங்க என்னடா நடக்குது? ஆனா நீ ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இருக்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். என்ன பிரச்சனை? விவரமா சொல்றேன். ஆக, கொடைக்கானல்ல கொண்டாட்டமா? அதுவும் அருணாச்சல பண்ணையாரோட மகன் அர்ஜுன்ங்கிற பேர்ல. மாமு, நீ சாதாரண ஆள் இல்ல. அர்ஜுன் அப்பா கிட்ட இருந்து போன் வரும்போது ஒவ்வொரு தடவையும் நான் படுற பாடு எனக்கு தாண்டா தெரியும். இருந்தாலும் ஜெயில இருந்து அவன் வெளியே வர வரைக்கும் நான் இங்க தான் இருக்கணும். இதான் சரியான ஐடியா. கோடை கண்ணப்பனோட சொத்தையும் மகளையும் அடையலான்னு அவன் இங்க வருவான்ல, அப்பா அவனை பிடிக்கிறேன். அது வரைக்கும் டைம் பாஸ்க்கு ஒரு சின்ன வேலை செய்யலாம்ல? என்னது? டேய், இந்த உலகத்துல எந்த அப்பனும் விரும்பாத ஒரு விஷயத்த கண்ணப்ப முதலியார் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாரு. அதுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கலாம்ல? அப்படின்னா அவரோட பொண்ணை லவ் பண்ணு. டேய், அதெல்லாம் சரியா வராதுடா. அவ என்னையே வித்துருவா. அப்ப ரொம்ப வசதியா போச்சு. இப்பவே ஸ்டார்ட் பண்றா. எப்ப உனக்கு வேண்டாம்னு தோணுதோ அன்னைக்கு விட்டுட்டு ஓடிடலாம். அது மட்டும் இல்ல சிவா, அர்ஜுன் ஜெயில இருந்து இங்க வந்து கண்ணப்பன் முதலியாரோட மகளை சைட் அடிச்சா அவனை அவ செருப்பால அடிக்கணும். அது நடக்குங்கிறியா? அதுக்கு அவ மனசுல நீ இடம் பிடிக்கணும். ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை நினைக்க ஒரு சின்ன விஷயம் போதும். உள்ளத்துல ஒருத்தனை நினைச்சிட்டான்னா அப்புறம் அவனை விட்டு போக மாட்டான். நீங்க பேசிக்கிட்ட ஐடியா பெஸ்ட். நாளையில இருந்து அவளை காலேஜுக்கு கூட்டிட்டு போற வேலை அர்ஜுனுக்கு. அவளுக்கு